தாவேக்கா வந்து என்ன நிலைமைன்னே தெரியாத அளவுக்கு. ஏன்னா தாவேக்கா வந்து கட்சியை வளர்க்குறதா அல்லது ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடுறதா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிக்கலில் ஒரு பக்கம் இது. ஒருவேளை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அல்லது 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த மாதம் விட்டுட்டு அடுத்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுதா? ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறது வந்து தற்கொலைக்கு சமம். ஏன்னா எல்லாரும் பரபரப்பாக வந்து பிரச்சாரத்தில் இருப்பாங்க. அல்ல, சீமானுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சரிவு காரணம் அவரோட வாய் வார்த்தைகள். அதனால் அவர் சீமானுக்கான இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பெருசாக பேசக்கூடிய இடத்துல இல்லை. வைப்ரண்ட்டாக பேசுகிறார். ஆனால் என்னென்னா இவங்க வந்து சீமான் வந்து பேச்சால் வளர்ந்தார், அவரோட பேச்சாலே தாழ்ந்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், அவருக்கும் அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே மோதல். பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வருவேன், என்டிஏ ஆட்சி வரும், மோடி ஆட்சி வரும்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை தப்பி தவறி டிடிவி அங்கே சேர்ந்தான்னு வச்சுக்கலாம், ஒருவேளை சேர்ந்தான்னா கட்சி பயங்கர பலமாயிரும். இப்போ 12ஆம் தேதி வந்து விஜய் வந்து அங்கே டெல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன் சிபிஐ வந்து ஆஃபீஸு சென்னையில் இல்லையா? இல்லை சிபிஐ வந்து எப்போவுமே டெல்லியை மட்டும்தான் கூட்டு போய் வந்து விசாரிக்குமா? திமுக இன்றைக்கு உள்ள சூழலில் வந்து திமுக அந்த கூட்டணி ஒரு 140 வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பாஜக, அதிமுக, பாமக இப்போ இருக்கிற 3 தானே? ஆமாம், இது மொத்தத்துக்கு சேர்ந்தீங்கன்னா ஒரு 60 வரைக்கும் இருக்கு. அடுத்து விஜய் சொல்லுங்க. ஆமாம், விஜய் வந்து ஒரு 5 சீட்டு வந்த பெரிய விஷயம். நேர்களே, இன்றைக்கு எம் தொலைக்காட்சியினுடைய களம் 2026 முழுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இருக்கிற யதார்த்தமான சூழல்களை நாம் மிக முக்கியமான தரவுகளான ஆளுமைகளை மட்டுமே கூப்பிட்டு பேச போகிறோம். இன்றைக்கு பரபரப்பாக அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் கூட்டணிகள் அமைந்து கொண்டிருக்கிறது. யாரோடு யார் கூட்டணி, ஏராளமான தகவல்கள் தொடர்ந்து பேசுகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாறி வரும் அரசியல் களச்சூழல், கூட்டணிகள் குறித்து நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர், சர்வதேச ஆய்வாளர், தேசிய அரசியல் மட்டுமல்ல தமிழக அரசியலும் திரைத்துறை இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர் சகோதரர் கசாலி அவர்களை நான் வரவேற்கிறேன். அவர்கிட்ட நிறைய விஷயத்தை பேச போகிறோம். சார் வாங்க. சார் கசாலி சார், நம்ம தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சிக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். களம் 2026 சூடான களம். மேலே வந்து சூடானுங்கிறது மறைஞ்சிருக்கு. ஆமாம், சூடான களம். இப்போ உங்கள்கிட்ட என்ன செய்தி சார் இருக்கு? இப்போ இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க? செய்திக்கா பஞ்சம். ஒரு பக்கம் பார்த்தா அதிமுகவில் ஒரு கட்சி வந்து இணைஞ்சிருக்கு, நேற்று வந்து கை ஒலிக்கிருக்காங்க. பாமகவோட அன்புமணி அன்புமணி பாமக இணைஞ்சிருக்கு. வெரி குட். ஓகே. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லி போய் அமித்ஷாவுக்கு வந்து பூங்கொத்தெல்லாம் கொடுத்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தாவேக்கா வந்து என்ன நிலைமைன்னே தெரியாத அளவுக்கு. ஏன்னா தாவேக்கா வந்து கட்சியை வளர்க்குறதா அல்லது ஜனநாயகன் படத்தை வந்து வெளியிடுறதா, அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிக்கலில் ஒரு பக்கம் இது. இந்த 2 பேரையும் வந்து வேடிக்கை பார்க்குறதா அல்லது நம்ம நிலைமை என்ன அப்படின்னு திமுக கூட்டணி. ஏன்னா அதில் வந்து உள்ளுக்குள்ளே கட்டுச்சோத்துக்குள்ள பெருச்சாரி மாதிரி குடைச்சல் கொடுக்கறதுக்கு வந்து காங்கிரஸ் ஒன்று இருக்குது. ஓகே. இந்த காங்கிரஸ் வந்து சப்போஸ் ஏதாவது பேசி வெளியே போகும்போது ஒரு வேளை தப்பித்தவறி விசிகா திருமாவளவனையும் தூக்கி கூட்டு வெளியே போயாச்சுன்னா உண்மையிலே திமுக வந்து என்ன தான் வந்து நல்லது பண்ணாலும் சரி அங்கே வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் நல்லது பண்ணுற தந்தையை வந்து பொதுவாக பசங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி இன்றைக்கி உள்ள சூழலை பார்த்தா நமக்கு வந்து திமுக மேலே ஸ்டாலின் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இருக்கிறதுலையே இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். இது வந்து நமக்கு வந்து 200 ஊப்பி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இருக்கிறார். ஏன்னா ரொம்ப முக்கியமாக எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு அங்கங்கே வந்து லைப்ரரி கட்டுறாரு,
பசங்களுக்கு வந்து லேப்டாப்பு, படிக்கிறதுக்கு வந்து ஊக்கத்தொகை அப்படின்னு பெண்கள் இது வந்து ஓட்டுக்காக பண்ணுறாருன்னா பண்ணட்டுமே, நல்லதானே. இந்த மக்கள் முன்னேறினா அதிலேருந்து நமக்கு வந்து வரிப்பணம் வரும், தொழில் விருத்தியாகும், நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாரு. ஓகே, ஆனால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க மேலே ஏராளமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை, தலைவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறமா சில விஷயங்களில் கட்டமைப்புகள், போக்குவரத்துகள், லோக்கல் இஷ்யூகள்லாம் நிறைய இருக்குது. என்னென்னா வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டாலே அது நிறைவேற்றப்பட மாட்டாது, நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறதான் வாக்குறுதி. இப்போ வாக்குறுதினா நிறைவேற்றுக்கா வாக்குறுதி? வாக்குறுதினாலே நிறைவேற்றப்படாது. ஒரு விஷயம், ஒரு அந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ வச்சுக்கோமே, நம்ம சென்சி பசங்க ஐ லவ் யூ அப்படின்னா லவ் பண்ணுறான்னு அர்த்தமா? ஐ லவ் யூன்னா நான் உன்னை லவ் பண்ணலன்னு அர்த்தம். எந்த நேரமும் விட்டு போவோம், எந்த நேரம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது தான் ஐ லவ் யூன்னு அர்த்தம். அது மாதிரி வந்து அரசியல்வாதியோட வாக்குறுதியும் இப்போ சென்சி பசங்களோட லவ்வும் கிட்டத்தட்ட ஒன்று. ஒரு மாதிரி அது எல்லா கட்சிகளுக்கும் சமம். எல்லா கட்சியும் அரசியல்வாதின்னு சொல்லியாச்சு, எல்லா கட்சியும் அரசியல்வாதி தானே. சார், இப்போ ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க, ஒரு பக்கம் திமுக, மற்றொரு பக்கம் அதிமுக, மற்றொரு பக்கம் தாவேகா, வழக்கம் போல சீமான். ஆமாம், சீமான் வந்து இப்போ இந்த சமன்படுத்தி இல்லை, சீமான் வந்து சீன்லே இல்லை. ஏன்னா அவருக்கான 8% வந்து அவர் ரீட்டைன் பண்ணுவார், இல்லை குறையுமா, இல்லை 234 தொகுதியிலும் வந்து இப்போ 100 தொகுதிக்கு மேலே வந்து ஆட்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. போடுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்களா, என்ன செலவு பண்ணணுமே, தோக்குறதுக்கு ஏன் வந்து இங்கே செலவு பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் சீமானுக்கு வந்து இப்போதைக்கு வந்து சரிவு காரணம் அவரோட வாய் வார்த்தைகள். அதனால் அவர் சீமானுக்கான இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பெருசாக பேசக்கூடிய இடத்துல இல்லை. அதில் சீமான் வந்து ஒதுக்கி விட்டுருவோம். நிற்பார், ஏதோ வாங்குவார், அங்கங்கே பிரிப்பார், அதோட விட்டுருவோம். இல்லை, அது அந்த 8 இந்த முறை வருமா? 8க்கு வந்து வாய்ப்பு குறைவு. ஏன்னா என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பெரியாரை துச்சமாக மதித்து தப்பாக பேசி ஓட்டு வாங்க முடியாது, காமராஜரை தப்பாக பேசி ஓட்டு வாங்க முடியாது, முத்துராமலிங்க தேவரை தப்பாக பேசி ஓட்டு வாங்க முடியாது. இந்த மாதிரி சில பெரும் லெஜண்ட் ஆளுமைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பாக பேசி ஓட்டு இங்கே கிடைக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அரசியல் பண்ணுறதா இருந்தால் அரசியல் பண்ணணும், பொய் சொல்ல வேண்டாம். ஆனால் இது சப்போஸ் பெரியாரை பிடிக்கலையா, அவரை ஒதுக்கி விட்டுட்டு மற்ற விஷயத்தை பேசலாம். பெரியாரையே பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அந்த பெரியாரை தப்பாக பேசுறது இருக்குல்ல, ரொம்ப தப்பு. அதனால் முதல்ல பெரியார் வந்து புகழ்ந்து பேசிட்டு, ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் யுகத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஒன்று பேசுகிறோம், நாளைக்கு அதை மாற்றி பேசுகிறோன்னா உடனே கட் பண்ணி எடுத்து போட்டு, ஏய் நேற்று நீ இப்படி பேசுனேல்ல, நீ இந்த பால் மாறுற அப்படின்னு சொல்லி அந்த இது வந்துடுது. பெரியாரை பற்றி அவ்வளோ உயர்த்தி பேசிடுறோம். ஆமாம், திராவிடத்தை பற்றி அவ்வளோ உயர்த்தி பேசி, அதாவது அப்போ காசு அங்கே கிடைச்சேன்னா பெரியாரை பற்றி உயர்த்தி பேசுவோம், இப்போ காசு வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் மூலமாக இங்கே கிடைச்சேன்னா இங்கே பேசுன்ற விமர்சனம் வருது இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவர் வந்து சீமானை வந்து இப்போ ஒதுக்கிடுவோம். இன்றைக்கி வந்து களத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூடாகவும் இருக்கிறது. களத்தில் இருக்கிறது யார் பேசும்? சூடாக இருக்கிறது வந்து நம்பர் 1 அதிமுக, நம்பர் 2 தாவேகா. சரி, திமுக வந்து சூடாலாம் இல்லை, அவங்க நிதானமாக அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி பெருசாக நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை இப்போ. ஆனால் நீங்கள் கேட்ட ரெண்டாவது ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது வாக்குறுதி நிறைவேற்றப்படாது. நம்பர் 2 வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க உண்மையிலேயே அவங்க பொதுமக்களுக்கு எதிரியாக தான் இருக்காங்க. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது திமுகவில் இருக்கிற மாவட்டம், வட்டம், ஒன்றியம் சிலரை தவிர பெரும்பாலான ஆட்கள் எளிய மக்களுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஓகே, அது வந்து உண்மையிலே அது கட்டுப்படுத்தணும், வேறு வழியே இல்லை. அதாவது எப்படின்னா, ஒரு மேலே இருக்கிற ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா, அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து நல்லவங்களாகவும் இருக்கணும், வலிமையாகவும் இருக்கணும். அது வந்து இவர் வந்து நல்லவராக தெரியுது, ஆனால் வலிமையானவராக இன்னும் தெரியலை ஸ்டாலின். அது அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தெரியல. அது இப்போ அவரு இப்போ இப்போ சீமான் வந்து எப்படி நிற்கிறார் நம்ம பேசும்போது, நல்லதோ கெட்டதோ ஒரு வைப்ரண்டாக பேசிக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி அண்ணாமலை நல்லதோ கெட்டதோ உண்மையோ பொய்யோ வைப்ரண்டாக பேசுறாரு. ஆனால் என்னன்னா, இவன் வந்து சீமான் வந்து பேச்சால வளர்ந்தார், அவரோட பேச்சாலே தாழ்ந்தார். அதுதான் வாயால் அதான் வாய் தான் வளர்ச்சி, வாய் தான் தாழ்ச்சி, கீழையும் போனது வீழ்ச்சி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாமலையை வந்து பேசுகிற பொய்யும் தெரிஞ்ச கூட ஸ்ட்ராங்காக பேசுகிறார். பின்னாடி கொஞ்சம் பேர் போனாங்க. ஒருவேளை அண்ணாமலை வந்து கண்டினியூ பண்ணியிருந்தா பிஜேபி வந்து இதை விட மோசமாக போயிருக்கும். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், எப்பவுமே மக்கள் வந்து எப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே சிந்திப்பாங்கல்ல, ரசிப்பாங்க. முதல்ல வந்து ஜாலியாக ரசிப்பாங்க, ஒரு காமெடி எல்லாம் பேசுவாங்க. அதை தாண்டி அண்ணாமலை வந்து தொடர்ந்து இருந்தால் பிஜேபி வீழ்ச்சி. இத்தனைக்கும் அண்ணாமலை இருக்கும்போது இவ்வளோ தூரம் வந்து பயணம் போய் இங்கே போய் என்னத்தை பண்ணாலும் அந்த 11% சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரிஜினலாக கிடையாது, 6-6%. ஓகே, ஆனால் ஏற்றவே இல்லை. ஆனால் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அவர் பின்னாடி வர்ற மாதிரி ஒரு மாயத்தோற்றம் கொண்டு வந்தாங்க. ஆனால்
ஓரளவு யங்ஸ்டர்ஸ் போனாங்க, அது வாஸ்தவம் தான். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து தாவேக்கா எடுத்தோம்னா முக்கியமாக பேசுகிறது நம்ம விஜய் தாவேக்கா வந்து உண்மையிலே தடுமாறி போய் இருக்காங்க இன்றைக்கி. எப்படி சொல்கிறீங்க? என்னென்னா 2 விஷயம். இப்போ வந்து 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகலை. ஓகே, 9ஆம் தேதி தான் கோர்ட்டில் வந்து சிபிஎஃப்சின்னு சொல்லி அந்த சென்சார் போர்டுக்கு எதிராக, ஓகே, அல்லது அவங்க எல்லாம் நேற்று வந்து 7ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு 9ஆம் தேதி வந்து தீர்ப்பு தரேன்றாங்க. தீர்ப்பு தந்ததுக்கப்புறம் அந்த சிபிஎஃப்சி ஆஃபீஸர் அவர் வந்து ஓகேன்னு சொல்லி உடனே சர்டிஃபிகேட் கொடுப்பாரா, அல்லது எங்களுக்கு வந்து இந்த சான்றிதழ் கொடுக்கறதுக்கு 1 வாரம் ஆகுமா, அதெல்லாம் தெரியாது. தீர்ப்பு 9ஆம் தேதி வந்து கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு வந்து கோர்ட்டில் வந்து மணி அடித்த உடனே ஆரம்பிக்கிறாங்க. 11 மணிக்கு கொடுத்தா கூட அவங்க உடனே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, தெரியாது. அப்போ ஒருவேளை 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அல்லது 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த மாதம் விட்டுட்டு அடுத்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுதா? ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிறது வந்து தற்கொலைக்கு சமம். ஏன்னா எல்லாரும் பரபரப்பாக வந்து பிரச்சாரத்தில் இருப்பாங்க. இது வரமாட்டான் இதில். அப்போது இந்த ஜனநாயகன் தானே அந்த படம் பேர் ஜனநாயகன் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் தமிழ் சொசைட்டி டியூரிங் த எலெக்ஷன்? ஒரு இம்பேக்டும் கிடையாது. அது வந்து எப்படின்னா அந்த பசவன் கேசரின்னு சொல்லி ஒரு பாலகிருஷ்ணாவோட படத்தோட தழுவல்றாங்க. அப்புறம் சில இங்கிலீஷ் படத்தோட சின்ன காப்பி எல்லாம் இருக்கும், இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அது வந்து எப்படின்னா சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான படம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். சரி, அவ்வளோ. இப்போ நம்ம இப்போ சினிமாவை பற்றி பேசாட்டாலும் கூட இது விஜய்க்கு எந்த விதமான பெரிய இம்பேக்ட்லாம் ஒன்றும் வராது. சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சீமானை பற்றி தள்ளி வச்சுருங்க, 8% 5 மொத்தம்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாரு. ஆமாம், அவருக்கும் அதிமுகவுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே மோதல். பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வருவேன், என்டிஏ ஆட்சி வரும், மோடி ஆட்சி வரும்னு சொல்லிட்டார். ஆமாம், இல்லை எடப்பாடியை பற்றியும் அதிமுக பற்றி எந்த கொம்பனாலும் அதிமுக ஆட்சியை தடுக்க முடியாதுன்னு எடப்பாடி. ஆமாம், இப்போ காலையில் பேசும்போது கூட பிரிந்த தலைவர்கள் நான் யாரும் சேர்க்க மாட்டேன். ஆமாம், யாரும் எடப்பாடி, அது என் உள் விவகாரம், பிஜேபி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, இந்த மாதிரிலாம் ஒரு முரணாக பேசுகிறாரு. கேட்டால் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டால் நாங்கள் கடந்த தேர்தலில் எங்களுக்குள்ள திமுக கொஞ்சம் தான் வித்தியாசம், அதெல்லாம் ஜெயிச்சிரோன்னு சொல்லி ரொம்ப ஓவராக வந்து அவர் முரணாக பேசலை, தெளிவாக பேசுகிறார் அர்த்தம். எப்படின்னா இந்த அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் லீட் பண்ணுறேன், வேறு யாரும் வந்து இங்கே குறைச்சல் கொடுக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன் சார். வெற்றி தானே சார் பேசும். அதாவது 10 முறை அவர் என்ன பண்ணாருன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கே அந்த பாடுபட்டார். ஒரு கட்சியை வந்து கைப்பற்றி லீட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் வேணும். அதை வந்து ஏன்னா இவர் வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் வாரிசாவோ வரலை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் வச்சுக்கோமே, இல்லை ஸ்டாலின் வச்சுக்கோமே, அவர் கலைஞர் என்ற பெரிய ஆளுமையோட மகன் அப்படின்றதுல வந்துட்டார். ஈஸியாக வரல, கஷ்டப்பட்டு வந்தார். ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் ஒரு கிடைச்ச வாய்ப்பு வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு வர்றாருல்ல, அந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு பின்னாடி வந்து அவரோட பெரிய ஆட்கள். இதே நிலைமை வந்து நீங்கள் கலைஞருக்கு எடுத்தீங்கன்னா அவர் வந்து திமுக தலைமைக்கு ஏற்கும்போது ஏற்கனவே 4 பேர் இப்போ மேலே இருக்காங்க, அவர் அந்த பாடுபட்டு வந்தார். அப்போ அதே நிலமை தான் இன்றைக்கி எடப்பாடிக்கு. ஓகே, அதுக்காண்டி கலைஞரோட ஆற்றல், அறிவு, தமிழ் இதை வந்து கம்பேர் பண்ணலை, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை, கம்பேர் பண்ணல. ஆனால் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவராக ஒருத்தர் வந்தார்னா எடுத்த உடனே டக்குன்னு வந்து ஒத்துக்குவாங்களே. இதே இது வந்து இப்போ கருணாநிதிங்கிற இடத்துல கருணாநிதி மகன் இந்த கருணாநிதி அளவுக்கு வராவிட்டாலும் அவரோட வாரிசு, ஏன்னா 76லேருந்தே ஸ்டாலின் இருக்கிறார். அப்போ இவர் வந்து எப்படின்னா ஹி வாஸ் நோபடி ஒரு 10 years பேக். யாருன்னு எனக்கே தெரியாது. அவரோட இடமே வந்து அவருக்கே தெரியாது. அப்புறம் அதாவது செங்கோட்டையன் சூப்பர் இதில் இருக்கிறாரு, முத்துசாமி இருக்கிறாரு, எல்லாரையும் தெரியும். அதுக்கு வந்து குடைச்சல் வந்து நம்பர் 1 பிஜேபியில் குடைச்சல், ஓபிஎஸ் குடைச்சல், டிடிவி குடைச்சல், இப்படி எல்லாரையும் வந்து ஒதுக்கி விட்டு தான் வந்து ஒரு தனிப்பெரும் தலைவராக வரணும் அப்படின்னா அதுக்கு 11 தோல்வி அவசியம், இப்போ என்னோட பார்வை. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட என்னதான் பிஜேபி சொன்னாலும் இணங்காமல் இப்படித்தான் இருப்பேன் நான், வந்து எந்த கொம்பனாலும் அதிமுக வந்து அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வந்து சப்போஸ் இந்த இடத்துல இபிஎஸ் இடத்துல அவர் வந்து ஓபிஎஸ் இருந்திருந்தாருன்னா எப்போ அடகு வச்சுட்டு கட்சி குளோஸ் ஆகிருக்கும். நேரம் வந்து 120 சீட்டு வந்து பிஜேபி, ஒரு 100 சீட்டு ஏடிஎம்கேன்னு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது ஏடிஎம்கே பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ விஜயை பற்றி நிறைய செய்தி சொல்லுவீங்க நீங்கள். ஆமாம், அது சொல்லுங்களேன். இப்போ விஜய் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டு வரேன்னா இது கரெக்டாக இல்லை, கரெக்டாக இல்லை, இல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும். என்னென்னா
விஜய் எடுத்தாச்சுன்னா உண்மையிலேயே இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செய்தி சொல்லுங்க. அதான் அவர் விஜய் வந்து அரசியல் வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபம். அது வெளியில எல்லாம் பார்க்கும்போது மக்கள்கிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நமக்கு திமுக இப்போ இருக்கிற ஆளும் அரசு வந்து என்னதான் பெண்களுக்கு சௌகரியம் கொடுத்தாலும், என்னதான் இலவச பஸ் கொடுத்தாலும், என்னதான் இந்த என்னென்னோ கொடுத்தா கூட விஜய் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து இங்கே வாங்கிட்டு, இங்கே வந்து நலன் திட்ட பூரா வந்து இங்கே வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுன்ற இடத்துல வந்தாங்கன்னா விஜயோட ஆளுமை இருக்குது, அல்லது அவரோட கரிஷ்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, வசீகரம், அது வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வரைக்கும். நான் ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் சினிமா துறையும் சேர்ந்த ஆளுமை, அரசியலும் தன்மை, சர்வதேச விஷயத்துலேயும் ஆளுமை, நீங்கள் ஒரு ஒரு மல்டி டைமென்ஷன் பர்சனாலிட்டி. உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஆமாம். இப்போ கூட்டம் போடுறது எல்லாரும் கூடிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஹெம்லெட் வில்லேஜ் கிராமங்களில் ஒவ்வொரு பூத்துலேயும் கையை பிடிச்சிட்டு போய் ஓட்டு போடணும். நீங்கள் சின்ன வயசில் நாங்கள்லாம் கூட்டு போயிருக்கோம், நீங்களும் கூட்டு போயிருக்கோம். ஆமாம். அந்த அடிப்படையான அந்த பூத்தில் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு கேடஸ் பேஸ் இல்லையா? இல்லை விஜய் இல்லை. இப்போ அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அது இப்போ நம்ம பேசுகிறது வந்து அவர் ஒரு தலைவராக தலைமையாக இவ்வளோ வந்து கிடைச்ச கரிஷ்மா இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. ஆனால் யதார்த்தத்தில் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு எலெக்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கணிப்பு என்னென்னா, இப்போ இவர் வந்து செங்கோட்டையன் சேர்ந்தது வந்து கட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல். ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷனல் லீடர், லீடர், அதாவது தகுதி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து யார் யார் எங்கெங்கெல்லாம் போகணும், பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் வந்து நிறையா வந்து சஜஷன் கொடுக்க முடியும், பிளான் பண்ண முடியும். சரி, ஒருவேளை தப்பித்தவரி டிடிவி அங்கே சேர்ந்தான்னு வச்சுக்கலாம், ஒருவேளை சேர்ந்தான்னா கட்சி பயங்கர பலமாயிரும். என்னோடய கணிப்பில் டிடிவிக்கு வந்து ஒரு கட்சி நடத்தி எலெக்ஷன் சந்தித்த பெரிய அனுபவம் இருக்குது, அவருக்கு வந்து தேர்தலை சந்தித்த அனுபவம் இருக்குது. அப்போ கேடர் வந்து கீழே வரைக்கும் வந்து எப்படி வந்து நம்ம வழி நடத்தணும்னு இருக்கு இல்லையா, அப்போ சேர்ந்தா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத தாவேக்காவோட யங்ஸ்டர்ஸ் ஆட்கள், கட்சி வழி நடத்தின டிடிவி, இவங்கெல்லாம் சேரும்போது இப்போ கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம். நிறைய இடங்களில் வந்து திமுக வந்து அடிதடி சண்டை வரும், அதிமுக அடிதடி சண்டை வரும். ஏன்னா கீழே வரைக்கும் நம்ம மக்கள் இப்போதைக்கு வந்து எப்படின்னா பாலஸ்தீன மாதிரியோ அல்லது சிரியா மாதிரியோ அல்லது வெனிசுலா மாதிரியோ வந்து போராட்ட காலத்தில் இல்லை. ஸோ நமக்கு வந்து நிறையா போராட்டத்தை வந்து வீடியோவில் பார்த்து இப்போவும் வந்து வெட்டு குத்து இது சண்டை அப்படின்னு நீங்கள் நிறையா வந்து நிறையா விரும்பிகிட்ருக்கோம். நிறையா இடங்களை பார்த்து அப்படி தான் தெரியுது. ஏன்னா அமைதியான வாழ்க்கையை வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, நம்மளும் வந்து வீரமாக இருந்து பார்ப்போன்னு வெறும் சண்டை, அதாவது எப்படின்னா சைக்காலஜிக்கலாக இந்த சண்டை வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப பெருசாக வரும். அதை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு கீழே முதல்ல தேர்தல் ஜெயிக்க, ரெண்டாவது முதல்ல திமுகவை ஜெயிக்கணும், கீழே திமுகவோட ஆட்களை, அதிமுக ஆட்களை ஜெயிக்கணும், அப்புறம் சில இடங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும். இவங்கெல்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற செட்டப்பில் வந்து விஜய் வந்து சொல்லப்போனால் நாட் ஈவன் 20%. அதுக்கு கீழே தான், அது கீழே தான். ஏன்னா ஈவன் 20%னா எத்தனை பர்சன்டேஜ் கேன் யூ ஃபைண்ட் அவுட்? இது இப்போ நமக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு வந்து இது எல்லாத்தையும் மீறி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா, எல்லாத்தையும் மீறி இந்த பிரச்சனைகள் இது என்ன சின்னம் கிடைக்க போகுதுன்னு தெரியாது, இது எல்லாத்தையும் மீறி இதெல்லாம் கிடைக்கனா ஒரு 7-8% கிடைக்கலாம் அவருக்கு. சார் 20ங்கிறது 8ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. 12% ஏன்னா வந்து நாட் ஈவன் 20%னா நான் நினைச்சேன் ஒரு 17, 15, 18. இல்லை, அவளுக்கு வாய்ப்பு குறைவு. என்னன்னா ப்ராக்டிக்கலை கொண்டு போய் சேர்க்கணும்ல, அது பெரிய ட்ராபேக். அதுதான் இப்போ மக்கள் வந்து இதெல்லாம் தாண்டி இந்த டிஜிட்டல் யுகத்தில் சரி இதெல்லாம் இது நம்ம சின்னம் அப்படின்னு சொல்லி போய் போடணும்ல, அப்படி போடக்கூடிய வாக்குகள்லாம் ஒரு 7-8% கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10 வரைக்கும் வருமா? 10 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், உங்களுடைய கருத்து தான். ஆமாம், இது நம்ம ஒவ்வொருத்தரோட தனித்தனி கருத்து. சில 30% சொல்கிறாங்க, அது அவங்களோட கருத்து, அது தப்பல. களம் எனக்கு வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய கருத்தை பதிவு செய்யும். இப்போ நம்ம கருத்து வந்து இன்னைக்கு இருக்கிற ஆசைச்சு அப்படியே வந்து நம்ம களத்தை சந்திச்சாங்கன்னா ஒரு 8, அதிகபட்சமான 10% அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இதே நேரத்தில் இப்போ 12ஆம் தேதி வந்து விஜயை வந்து அங்கே டெல்லி கூப்பிட்ருக்காங்க. ஏன் சிபிஐ வந்து ஆஃபீஸு சென்னையில் இல்லையா? இல்லை சிபிஐ வந்து எப்போவுமே டெல்லியை மட்டும்தான் கூப்பிட்டு போய் வந்து விசாரிக்குமா? ஏன் இவங்களை வந்து பனையூரில் போய் விசாரிக்க முடியாதா? நிறையா கேள்விகள் இருக்குது. டெல்லிக்கு ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து அதில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. டெல்லிக்கு கூப்பிட்றதுல ஒருவேளை பேரம் பேச போகிறாங்களா அல்லது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இதில் முக்கியமான கேள்வி, டெல்லியை பொறுத்தவரை என்னென்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது பதிச்சிடணுன்னு தான் விரும்புகிறாங்க. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்த ஒரு கேள்வி வரேன், அப்படி பதிக்கிறதுக்கு பிஜேபிக்கு எதையாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப நீங்கள் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னீங்க, 3 தலைவர்களை சொன்னீங்க.
அதாவது பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், முத்துராமலிங்க தேவர் இவர்களை எல்லாம் டீக்ரேட் பண்ணிட்டு வர முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பெரியாரை வந்து டெலிபரேட்டாக வந்து மட்டம் தட்டுவது தான் பாஜகவின் வேலை. ஆமாம். அப்போ அதை வச்சு சொல்லுங்கள், பாஜக எந்த வடிவிலாவது தமிழ்நாட்டில் காலை பதிக்க முடியுமா? அதாவது ஒரே ஒரு வடிவில் மட்டும் என்னைக்காவது சாத்தியம் இருக்கா? இல்லை, ஒரே ஒரு வடிவில் நம்ம வந்து நம்ம இவிஎம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் திமுக உதயசூரன் போட்டாலும், ரெட்டலைக்கு போட்டாலும், நம்ம வந்து கரும்பு விவசாயிக்கு போட்டாலும், அல்லது டிவிக்கு என்ன வரப்போகுது எல்லாம் சேர்த்து போட்டாலும் ஒரு 70% ஓட்டு வந்து நேரடியாக பிஜேபிக்கு உழுவுது. அப்படி ஒரு சிஸ்டம் வச்சா, அப்படி வந்தால் அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் காலடி பதிப்பாங்க. ஆனால் கலவரம் வந்துடும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்படிலாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆட்சியெல்லாம் பண்ண முடியாது. பெரிய அளவுக்கு கலவரம் நீயா நானா வெட்டுக்குத்து வந்துடும். இந்த தமிழ்நாட்டு கலவரம் அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்து வெஸ்ட் பெங்கால் கலவரம். இப்போவே வெஸ்ட் பெங்காலில் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் வந்து அடித்து துரத்துறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போது அந்த கலவரம் வந்து அவங்க வந்து தப்பாக இப்படி ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா எல்லா இடமும் கலவரம் வரும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் அது வாடிக்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், அவங்க அயோத்தி ஆக்கிருவோங்கிறது தான் சொல்கிறாங்க. அது முதல்ல அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அயோத்திங்க அந்த வார்த்தையே சரியில்லையே. ஆமாம், அதாவது அயோக்கிய பசங்க வாயில் வந்து அயோத்தி தான் வரும். இப்போ அயோத்தியிலே வந்து அவங்க வந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க, தோத்துட்டாங்க. ஆமாம், அது 6 தொகுதியில் வந்து எத்தனை தொகுதியில் தோத்தாங்க. அப்புறம் இவரே வந்து மோடியே வந்து தோத்தவரை வந்து ஜெயிச்ச மாதிரி கடைசி காமிச்சாங்க. அதனால் உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து அவங்களுக்கு வந்து பலம் இழந்துருச்சு. இங்கே வந்து இப்போ அமித்ஷா வந்து போன வாரம் வந்து என்ன பேசுகிறாரு வந்து, இங்கே வந்து திமுக மத உணர்வை புண்படுத்துது, திமுக மதத்துக்கு சரியில்லை, இந்துக்களுக்கு எதிராக இருக்குது. வளர்ச்சி திட்டத்தை சொல்லியான்னு விட்டு போட்டால் வந்து பூரா மதம் 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 சொல்லிட்டு தரேன். மதம் யாருக்கு வேணும்? இங்கே மனிதர்கள் எல்லா மதத்துக்காரங்களும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானா பழகிட்டு இருக்காங்க. இல்லை, ஒரே சமூகம் தானே. ஒரே சமூகம் தானே. 5 தலைமுறைக்கு முன்னாடி 8 தலைமுறைக்கு முன்னாடி யார் இருந்தா? சமூகம் தானே. அதனால் இங்கே வந்து அப்படிலாம் வந்து மதத்தை பூத்து முடியாது நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, அந்த துவேஷத்தை பரப்புகிறாங்க. என்னத்தை பரப்புனாலும் வந்து ஒரு 7-8% பரப்பலாம். பெரும்பாலான மக்கள் வந்து அப்படிலாம் பரப்ப முடியாது. 7-8ங்கிறதே பெரிய விஷயம் இல்லை சார். 7 அது வேறு வழி இல்லை. ஏன்னா புல்லுருவிகள் வந்து 10% வரைக்கும் எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க. ஒரு 1-2 இருப்பாங்க. எல்லா சமூகத்திலையும் இஸ்லாம் சமூகத்தில் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, எல்லாத்துலையும் இருக்காங்க. அந்த புல்லுருவிகள் வந்து இத்தனை பிரச்சனை இருப்பாங்க. அவங்க வந்து லேஸ் அப்பப்போ சவுண்டு விடுவாங்க, தட்டி உட்கார வச்சா விட மாட்டாங்க. பொதுமக்கள் வந்து அமைதி விரும்புகிறவங்க. இப்போது இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய இரவுக்கு வந்துட்டோம். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது? திமுக கூட்டணிகள் அப்படி இருக்குது, பேச்சு நடத்துகிறாங்க. நேற்று அவர் சுருக்கமாக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நேரம் முடிந்து விட்டது. காங்கிரஸ் முரண்கள் இருக்குது, அப்படி இருக்குது. பட் ராகுல் காந்தி வராரு, பாமக. ஆமாம், பாமக வந்து சேர்ந்துட்டாங்க. அன்புமணி பாமக எக்ஸிஸ்டிங் எப்படி இருக்கோ அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க விஜய். ஆமாம், இதெல்லாம் இணைச்சி ஒரே பதில் வந்து திமுக இன்னைக்கு உள்ள சூழலில் வந்து திமுக அந்த கூட்டணி ஒரு 140 வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. கூட்டணி 140 150 என்ன எப்படி பார்த்தாலும் வந்து கொஞ்சம் பிரியும், அது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரத்தில் பங்குங்கள்லாம் அப்புறம் அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க. அது அப்புறம் அது கொடுக்க முடியுமா? திமுக ஒரு வேளை 90 எடுத்து வச்சிருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே, ஒரு பேச்சுக்கு 90 100 எடுத்துனா 18 சீட்டுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்ல, காசு கொடுத்துருவாங்க. அடுத்து பாஜக, அதிமுக, பாமக இப்போ இருக்கிற 3 தானே. ஆமாம், இது மொத்தத்துக்கு சேர்ந்தீங்கன்னா ஒரு 60 வரைக்கும் எடுப்பாங்க. 60 சீட்டு. அடுத்து விஜய் சொல்கிறேன். ஆமாம், விஜய் வந்து ஒரு 5 சீட்டு வந்த பெரிய விஷயம். 5 சீட்டு வெற்றி பெற்ற பெரிய விஷயம். பெரும்பாலான இடங்கள் இப்போ தனித்து போட்டியிடும்போது பெரும்பாலான இடங்கள் வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்க. இது இன்னைக்குள்ள நிலைமை. ஆமாம், இன்னைக்கு டெய்லி வந்து நிலைமை மாறிட்டே இருக்கு. நிலைமையே மாறும். ஆமாம், நம்ம பேசும்போது யார் பக்கமும் பேசவும் கூடாது. நமக்கு ஒரு நடுநிலையாக நம்ம பேச போகிறோம். நாளைக்கு விஜய் வந்து 100 அது ஜெயிக்க போகிறாங்க. நம்ம வந்து எப்படின்னா ஒரு பத்திரிகையாளராக நம்ம வந்து என்ன உண்டோ அதை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்திக்கிறோம். ஆனால் அதுக்கு சமயம் சீமானை பற்றி நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, பிஜேபியுடைய மதவாதத்தை பற்றி சொன்னீங்க. அது நம்ம இருக்கக்கூடிய கருத்தை சொல்லுது, அவ்வளோதான். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப அழகா எளிமையாகவும். இது ஒரு இன்ட்ராக்ஷன் தான், இது ஒரு கேள்வி பதில் அல்ல, சும்மா திண்ணை பேச்சு தான். திண்ணையில் நமக்கு டீ கடையில் திண்ணை பேசி வளர்ந்தவங்க தான் நம்ம. ஆமாம், அதனால அந்த செய்தியை மக்கள் கொண்டு சேர்த்துரும், அவ்வளோதான். அப்புறம் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம நிறைய பேச போகிறோம். ரொம்ப சந்தோஷம், நன்றி சார், எங்கள் அமர்வுக்கு வந்துருக்கு. நன்றி.